புரியுதா இப்போ? தொடர்ந்து 2 நாளா வீடியோ போடுறோம். இத கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு அது மாஸ்டர் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும்னு நெனைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிள் ஃபார்முலாவா இருந்தாலும், ஓகேயா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கால்குலேஷன் வருது. சரியா? ஃபார்முலா ஒண்ணு தான், கான்செப்ட் ஒண்ணு தான், ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு தான், மார்க்கெட்டும் ஒண்ணு தான். பட் ஒவ்வொருத்தர் போடும்போதும் கால்குலேஷன் ஒவ்வொரு மாதிரியா வருது. அப்ப இந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான், நம்ம வந்து இந்த ட்ரேடிங் குரூப், டிஸ்கஷன் குரூப் வந்து நீங்க வச்சிருக்கேன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீடியோலயும் இருக்கும். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா அங்க கேளுங்க. அப்ப வந்து இது உங்களுடைய சந்தேகம் மத்த ஒருத்தருக்கு வந்திருக்கலாம், கேட்க முடியாம இருந்திருக்கலாம். அப்ப அவங்களுக்கும் சேர்த்து கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது. அதாவது வீடியோ போடுறது அன்னைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணது காரணம் இதான். ஏன்னா எனக்கு தெரியும். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நடக்கும், இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்கும், இந்த மாதிரி கண்டிப்பா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு காசை வாங்கிட்டு இந்த இடத்துல இத பண்ற இடத்துல நம்ம இலவசமா கொடுக்கறதுனால ஒரு சில இடத்துல வேல்யூ இல்ல அப்படிங்கிற வேல்யூ இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடைசி 3 நாளா, சரியா? 3 நாளா நம்ம குரூப்ல இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே கால்குலேஷன் போட்டு இன்ட்ரெஸ்டா காமிச்சு, ஓகேங்களா? இந்த மாதிரி கால்குலேஷன் பிரதர், இந்த மாதிரி இருக்கு பிரதர், இங்க சப்போர்ட், இங்க ரெசிஸ்டன்ஸ், இங்க நம்ம ஸ்கால் பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு கன்வர்சேஷனா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருந்துச்சுங்க. உண்மையிலே சொல்றேன். நான் தான் நன்றி சொல்லணும். ஓகே, ரொம்ப நாளா இது நான் ட்ரை பண்றேன், நடக்கல. பட் இப்படி ஒண்ணு பண்ணதுக்கு அப்புறம் தான் நடக்குது அப்படிங்கும்போது சந்தோஷமான விஷயம் தான். கரெக்டா? அப்போ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இதுல வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து நடந்திருக்கு. இந்த மிஸ்டேக்ஸை கிளாரிஃபை பண்றது மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். இதுவுமே ஸ்கல்பிங்கான கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட்டுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி, ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு மேக்ஸ் பேஸ் ஸ்ட்ராட்டஜில ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஓகே, அது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிற ஒரு ரிவ்யூவையும் கொடுத்துட்டு இதுக்குள்ள எப்படி இன்னும் டீட்டெயிலா பண்ணணும் அப்படிங்கிறதையும் உள்ள போயிடலாம். ஸோ பேசிக்கா இதுதான் வேல்யூ, ரேஞ்சு, க்ளோசிங் ஸ்ட்ரென்த், கேப் ப்ரொஜெக்ஷன், இதுதான் வேல்யூ. பேசிக்கா க்ளோசிங் ஸ்ட்ரென்த் எது சொல்லுது அப்படின்னா நமக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுது. இப்போ டவுன் ட்ரெண்ட் நம்ம ட்ரேட் எடுக்கணும், பை ட்ரேட் எடுக்கணுமா? கிடையாது. அப்போ செல் ட்ரேட் தான் எடுக்கணும். கரெக்டாக செல் ட்ரேட் தான் எடுக்கணும். ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதெல்லாம் கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 24,622.7 அப்படிங்கிற வேல்யூ வருது. ஓகே, நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாக்டா உங்களுக்கு லெவலை மேட்ச் பண்ணிருக்கு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரியா? 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். அப்போ இப்போ இந்த கால்குலேஷன் எப்படி போட்டோம் அப்படிங்கிறது வந்து டைமண்ட் மெம்பர்ஷிப்ல இந்த வீடியோ அவைலபிளா இருக்கும். நீங்க மெம்பர்ஷிப் எடுக்கும்போது 4 விதமான பிளான் காமிக்கும். டைமண்ட் மெம்பர்ஷிப்ல அவைலபிளா இருக்கும். ஒருவேளை வந்து என்னால வந்து நிஃப்டில ட்ரேட் பண்ண முடியாது, கமாடிட்டில தான் நான் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்ம வந்து டெய்லி 6 PM, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கும்போது நான் லைவ்ல தான் இருப்பேன். 6 PM வந்து நம்ம வந்து எங்க கோல்டு மெம்பர்ஷிப்ல, ஓகே, அதாவது 3வது பிளானா இருக்கும். அந்த மெம்பர்ஷிப்ல லைவ் செஷன் வந்து கண்டக்ட் பண்றோம். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அங்க வந்து நீங்க ஜாயின் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? இது மட்டும் கிடையாது. சாட்டர்டே சண்டேஸ்ல, சரி, சாட்டர்டே சண்டேஸ்ல நம்ம வந்து வெபினார் கண்டக்ட் பண்றோம். இந்த வெபினார்ல நான் புதுசா எக்ஸ்ட்ரா இவ்வளவு நாள் வந்து இம்பேலன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை மட்டும் கொடுக்கறதாக இருந்துச்சு ஒரு மினிமம் சார்ஜ்ல, சரியா? பட் இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஃபார்முலா இருக்கு தெரியுமா? ஏன்னா இந்த இம்பேலன்ஸ் பிளஸ் இது இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒர்க் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் நான் இன்னைக்கு லைவ் டெஸ்ட் பண்ணேன், எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அப்படிங்கிறதுக்காக இந்த 2 கான்செப்டையும் சேர்த்து வச்சு 2 கான்செப்டையும் அங்கே எடுத்துருவோம். உங்களுக்கு ஒருவேளை வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் டீடைல் வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, எடுத்து நீங்க கேட்டுக்கலாம். அப்படிலாம் நீங்க குரூப்ல கேட்டாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட்ல வந்துடும். இப்போ இதுபடி எனக்கு ஒரு ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கும். சரியா? ஒரு என்ட்ரி என்ன என்ட்ரி? செல் என்ட்ரி தான். எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு நிமிஷங்க டைம் பார்த்துருவோம். சரி, ஆட்டோமேட்டிக்கா 10:05க்கு எனக்கு செல் என்ட்ரி கிடைச்சிருக்கும். ஸோ நல்ல டார்கெட் தான். ஓகே, நீங்க இங்க டார்கெட் புக் பண்ணியிருந்தாலும் இதுல புக் பண்ணியிருந்தாலும் நல்ல டார்கெட் தான். பை என்ட்ரி கிடையாது, நமக்கு ஒரே என்ட்ரி. ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி. நம்மளுடைய அல்டிமேட்டான கான்செப்டே ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி போதுமானது. எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேங்க. சரியா? இப்போ நம்மளுடைய ஸ்கேல்பிங் கான்செப்ட் வந்துடும். ஃப்ரீயா போட்டால் ஸ்கேல்பிங் கான்செப்ட் வந்துடும். இதுல நிறைய சந்தேகங்கள் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? இந்த சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணிரும். பட் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் கொடுக்கும்போது நீங்க பிராக்டிஸ் பண்ண தான் அதுல மாஸ்டர் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ராட்டஜியா உடனே கண்மூடித்தனமா நம்பிடலாம் முடியாது. அப்படி நீங்க நம்பி இருந்தாலும் சரி, அப்படி நம்பி நீங்க ஸ்ட்ராட்டஜியா ட்ரேட் போடுவோம் அப்படின்னாலும் நீங்க இதுக்கு முன்னாடி ஒன்று ஃபாலோ பண்ணிருப்பீங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மூவிங் ஆவரேஜ் கிராஃப்ஸ், இல்ல வந்து ஆர்எஸ்ஐ, இல்ல வந்து இந்த மாதிரி ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி, இதுல இருந்து வெளியே வர்றது கஷ்டம். சரியா? ஒரு நாள் பார்க்கும்போது இதை விட அது பெட்டரா தெரியும். இல்ல அடுத்த நாள் பார்க்கும்போது இதுக்கு ப்ரோ சொன்னதே ஃபாலோ பண்ணிக்கலாமோ, ஸ்கேல்பிங் நல்லா இருந்திருக்குமோ, ஸ்கேல்பிங்கே கிடைச்சிருக்குமோ அப்படின்னு தெரியும். இப்போ இந்த கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம். உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருக்கோ, எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களை ப்ராஃபிட்டபிளா மாற்றும் நீங்க நம்புறீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணால் போதுமானது. ஓகேவா? அல்டிமேட்டான கோல் என்ன? ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது, சைக்காலஜியா அஃபெக்ட் பண்ணக்கூடாது, எமோஷனல் கண்ட்ரோல் ஆகணும். ஒரு ட்ரேடரா ப்ரொஃபஷனல் ட்ரேடர் மாதிரி ட்ரேட் பண்ணணும். ஓகே, இப்போ கான்செப்ட்டுக்கு வந்துடும். இதுல ஒரு சின்ன சந்தேகத்தை மட்டும் நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகே, இது பாருங்க, காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. சரியா? மார்க்கெட் ஓப்பன் ஆகுது.
இப்போ வந்து இது இங்க வரைக்கும் ஹை வச்சுட்டு திருப்பி இங்க ஒரு ஸ்விங் வைக்குது. இப்போ இதே தான் நான் லைன்ல வரைகிறேன். மார்க்கெட் வந்து இப்படி வருது சரியா, இது இப்படி வச்சுட்டு ஸ்விங் வைக்குது சரியா. இப்போ இதுல வந்து ஹைய லைன்ல சரியா, லைன்ல வந்து இதுதான் ஹையா எடுத்துப்பீங்க, இதைத்தான் லோவா எடுத்துப்பீங்க கரெக்டா. அப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா சரியா, ஏன்னா எல்லாரும் பண்ண காமன் மிஸ்டேக். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஸ்விங்ல சரியா, இந்த ஸ்விங்ல எதை ஹையா எடுத்துப்பீங்க, எதை லோவா எடுத்துப்பீங்க சரியா. ஒரு சந்தேகமும் வேண்டாம், நானே கிளாரிஃபை பண்ணிடுறேன். இங்க பாருங்க, இது ஸ்விங்கு சரியா, இது ஸ்விங்கு சரியா. அப்போ ஸ்விங்கோட ஹை அப்படிங்கிறது இந்த கேண்டலோட ஹை தான். இப்போ நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, ரெட் கேண்டில் இருந்துச்சுன்னா அந்த ரெட் கலர் கேண்டில் தான் ஸ்விங்கு, கிரீன் கலர் கேண்டில் இருந்துச்சுன்னா கிரீன் கலர் கேண்டில் தான் ஸ்விங்கோட லோவா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. அதுதான் மிகப்பெரிய தப்பு. அது கிடையாது. ரெட் கலர் கேண்டலோ, கிரீன் கலர் கேண்டலோ, இல்ல எல்லோ கலர் கேண்டலோ, இல்ல ப்ரௌன் கலர் கேண்டலோ அப்படிங்கிறது இங்க மேட்டர் கிடையாது. ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேண்டில்ஸா ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இதுக்குள்ள என்ன சொல்லுவீங்க, இப்போ இதே நீங்க லைன்ல போட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு லைன்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு கான்செப்டே அப்படி கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். பாருங்க தெரியுதா, எனக்கு ஹை எங்க காமிக்குது, ஓகே உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், ஹை எந்த இடத்துல காமிக்குது அப்படி. அப்போ இந்த வேல்யூஸ் வந்து மாறுபடும். இதுதான் ஒவ்வொரு சார்ட்டும் ஒவ்வொரு விதமான சார்ட் டைப் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்காங்க சரியா, தெளிவா புரிஞ்சாங்க. திருப்பி கேண்டில்ஸ்க்கு வந்துடுறேன். அதுக்கு நீங்க வந்து இது பார்க்கணும் அப்படிங்கிற அவசியங்கள் கிடையாது. உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற லைன் சார்ட் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகே, அப்போ இது ஹை கிடையாது, இதுதான் ஹை. ஓகே, அப்ப இந்த வேல்யூ கிடையாது. ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம், ஒவ்வொரு பாயிண்ட்டும் நமக்கு முக்கியம். அப்போ இந்த பாயிண்ட் படி சரியா லோ, இப்போ இது ஹை. ஃபார்முலாக்கு வந்துடும். உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா, என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது? அப்படி இல்லை, ஒருவேளை நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா நான் ஃபார்முலா சொல்லிடுறேன். ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு லோ ஹை லோவர் லோ சரியா. இதை வந்து நீங்க ரெண்டையும் பெருக்கி ஒரு நாள டிவைட் பண்ண போறீங்க. நான் போட்டு காமிச்சிடறேன். இப்போ ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து லோ, இதை வந்து நான் லோவா எடுத்துக்கலாம் கரெக்டா. இப்போ இந்த இடத்துல வச்சது வந்து இதுதான் லோ வச்சிருக்கு, இதை விட இதுதான் லோ வச்சிருக்கு தெரியும். அப்போ இதுதான் லோவா எடுத்துக்கணும், ஹையுமே இதை தான் எடுத்துக்கணும் கரெக்டா. இப்போ வந்து எனக்கு ரெசிஸ்டன்ஸுக்கு லோவர் லோ ஃபார்ம் பண்ணிச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல, எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஹை 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 ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்போ நான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், சப்போர்ட்டை வரைஞ்சுக்கிறேன். இப்போ சப்போர்ட்டுக்கு ஃபார்முலா என்ன, ஹை ஹை ஹை, ஹையும் ஹையும் பெருக்குறீங்க. இப்போ இதுல ஹை என்ன, 24,603.15 கரெக்டா, 24,603.15. இப்போ இதை எடுக்க போல இதை எடுத்திருந்தீங்கன்னா என்ன இருக்கும், 600. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 பாயிண்ட் வித்தியாசம் ஆகுது. அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டும் மாறும்போது அது தப்பா இருக்கும். உங்களுக்கு கான்செப்ட் புரியும் நினைக்கிறேன் சரியா. 603.15. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்த ஹை எங்க வச்சிருக்கு, இங்க வச்சிருக்கு சரிதா. உங்களுக்கு இந்த இடத்துல ஹை வச்சிருக்கு. அப்ப இங்க பாருல, ஹையிலுமே ரெட் கேண்டலோட ஹை தான் நம்ம எடுக்கிறோம். அப்ப இங்க மட்டும் அந்த தப்பு அப்படின்னு எனக்கு தெரியல. இங்க வந்து இல்ல கிரீன் கலர் தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு எடுக்கல, ரெட் கலர் கேண்டலோட ஹை தான் எடுத்துக்கிறோம் சரியா. அப்ப இது வந்து ரெட்டா இருக்கா கிரீனா இருக்கா அந்த கன்ஃபியூஷனே வேண்டாம் உங்களுக்கு. அப்ப இதுல ஹை என்ன, 24,620 சரியா. புதுசா பாக்குறீங்கன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க, 24,620. இல்ல உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் வேணும்னா நேத்து போட்ட வீடியோ முந்தினாத்து போட்ட வீடியோ எடுத்து பாருங்க சரியா. இப்போ டிவைட் பண்றீங்க, எதாவது டிவைட் பண்றீங்க. இப்போ இதுக்கு அடுத்த ஹை என்ன சரியா. ஒரு சில பேர் என்ன பண்றீங்க, இதுதான் ஹை அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போது இதுதான் ஹை மாதிரி தெரியுது. பட் ஆனா இங்கே ஹை 620.45. இப்ப 620.45 620ஓட பெருசா சின்னதா, உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு 620.45ங்கிறது 45 பைசா தானே பெருசு அப்படிங்கிறது கிடையாது. 5 பைசா கூட இங்க முக்கியம். 5 பைசா பெருசா இருந்தாலும் அது பெருசு தான். ஏன்னா நீங்க லைனா போடும்போது அது ஹையா தான் காமிச்சிருக்கும் கரெக்டா. அப்போ தெளிவா புரிஞ்சுங்க. இப்போ கேண்டலுக்கும் லைனுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஓகேவா. அப்ப இந்த இடத்துல 624,620.45 ஓகேவா, 24,620.45 24,620.45. இப்போ எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். என்ன வேல்யூ கிடைக்கும், 24,602.70 கிடைச்சிருச்சா. உங்களுக்கும் இதே வேல்யூ கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா சந்தோஷமான வாழ்த்துக்கள், நீங்க பண்ண கால்குலேஷன் கரெக்ட். ஓகே, 602.70. இப்போ நான் வந்து இதை போட்டுறேன். இது என்ன வேல்யூ, சப்போர்ட்டுக்கான வேல்யூ சரியா. அப்போ நான் கிரீன் கலர்ல போட்டுறேன். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, சப்போர்ட்டுக்கான வேல்யூ 24,602.70. நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன், அதனால இருக்கு. ஓகே, கரெக்டா இருக்கா. இப்போ நான் வந்து இதை ஃபாலோ பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிருப்பேன், அதனால தான் போட்டு வச்சிருக்கேன். ஓகே, அப்ப 602.70 எனக்கு எங்க இந்த வேல்யூ கிடைச்சிருக்கும், இங்கேயே கிடைச்சிருக்கும் கரெக்டா, இங்கேயே கிடைச்சிருக்கும். அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம், பை ட்ரேட ஃபோக்கஸ் பண்ணணும். நம்மளோட கண்டிஷன் என்ன, மார்க்கெட் வந்து இங்கே க்ளோஸ் ஆச்சு, இங்க வந்து டச் ஆயிட்டு திருப்பி க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பை என்ட்ரி கிடைச்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பை என்ட்ரி கிடைச்சிருக்கும் சரியா. அதோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவையும் போட்டு காமிச்சிடறேன். பாருங்க, இது உங்களுடைய அந்த ஸ்விங் லோவா தான் நீங்க ஸ்டாப் லாஸா வைக்க போறீங்க. இப்படி பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்விங் லோ. உங்களுக்கு போனது வந்து பாத்தீங்கன்னா 1:2 1:3 உங்களுக்கு தெரியுதா. உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஓகேவா, நல்ல டார்கெட் தான். அப்ப ஆஸ் பர் எஸ்எல் அருமையான டார்கெட் தான். அப்போ அருமையான ஒரு ஸ்கேல்பிங்க உங்களால இன்னைக்கு கால் சைட்ல பண்ணிருக்க முடியும்.
இப்போ ரெசிஸ்டன்ஸ் எனக்கு கிடைச்சிச்சா இது வரைக்கும்? ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கவில்லை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கவில்லை. ஏன் கிடைக்கல? லோவர் லோ ஃபார்ம் பண்ணல, அதனால கிடைக்கல. ஓகே, அப்புறம் ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு இடத்துல வந்துடும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் எங்க வச்சிருக்குது? இங்க ஒரு லோ, அதுக்கப்புறம் எனக்கு ஹை வச்சிருச்சு. லோவர் லோ இங்க தான் ஃபார்ம் பண்ணுது. சரிதான் உங்களுக்கு? இதை எடுத்துக்கும். இதை விட இதுதான் லோவர் லோ. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல இதுக்கான ஃபார்முலாவுக்கு வந்துடும். இதுக்கான ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் நீங்க லோ எடுக்கிறீங்க. லோங்கிறது எதை எடுக்கணும்? இந்த கேண்டலோட லோவா தான் எடுக்கணும். சரியா? இந்த கேண்டலோட லோவா தான் எடுக்கணும். இதுல ஒரு அட்வான்ஸ் ட்ரிக் இருக்கு, கடைசியா வரேன். சரியா? ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் வந்துடுவேன். 24,577.30. 24,577.30. சரியா? 577.30 வந்துருச்சா? இப்போ வந்து இதோடைய ஹையுமே இதுதான் ஹைன்னு நினைக்கிறேன். கரெக்டா? 24,603.15. கரெக்டா? ஒரு நிமிஷம். இன்டூ டிவைடட் பை என்ன இது? எங்க லோ? 24,570.80. ஓகேவா? 24,609 அப்படிங்கிறது தான் இதோடைய சப்போர்ட். 609. இல்ல, ஒரு சின்ன மிஸ்டேக்கு. இதை ஹையா எடுக்கக்கூடாது, இதைத்தான் ஹையா எடுக்கணும். ஹை தான் எடுக்கணும். அதனால சின்ன மிஸ்டேக்கு, மன்னிக்கவும். சரியா? கான்செப்ட் வந்துடும் திருப்பியும். சரியா? திருப்பி நான் கால்குலேஷன் போட்டுறேன். இது லோ 24,577.30. உங்களுக்கு புரியுதா? கால்குலேஷன் போடும்போது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நடக்கிறது சகஜம். பட் ஒரு வாட்டி 2 வாட்டி வெரிஃபை பண்றது தப்பு. நான் இமீடியட்டா கண்டுபிடிச்சிட்டேன், வேல்யூ மாதிரி வருது அப்படின்னு கண்டுபிடிச்சேன். ரியாலிட்டியில் பண்ணும்போது தெரிஞ்சிருது. 577.30. சரியா? இன்டூ எங்க ஹையர் ஹை எங்க? இதுதான். சரியா? 620. 24,620 டிவைடட் பை. சரியா? எங்க வச்சிருக்கு? இங்க வச்சிருக்கு. கரெக்டா? இதை விட இது லோ தான். இதுதான் லோவர் லோ. அப்போ இந்த இடத்துல 24,570.80. 24,626.5 அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன வேல்யூ? ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. உங்களுக்கு புரியுதா? 24,000 இது ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால இங்க போட்டுருவோம். 24,626.5. 24,626.5 ஆல்ரெடி ப்ரீவியஸா வந்துருச்சா? பாருங்க, எக்ஸாக்டா நம்ம ரெசிஸ்டன்ஸை கரெக்டா ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணிருப்பாங்க. இதுக்கு தான் கால்குலேஷன் முக்கியம் அப்படிங்கிறது. ஓகே, உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். எக்ஸாக்டா ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிருக்கு. பட் நமக்கு எங்க ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருக்கும்? இங்க இருக்கும்போது கிடைச்சிருக்காது. இங்க இருக்கும்போது உங்களுக்கு பை ட்ரேட் தான். நேற்று சொன்ன மெத்தட்ல நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 1:3 டார்கெட் ஹிட். பார்ட் ப்ராஃபிட் மெத்தட்லாம் கிடையாது, டார்கெட் ஹிட். ஏன்னா நீங்க வந்து 10:09 தான், சரி 10:19 தான் நீங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிடைக்குது. இப்போ ஏன்ட்ட கேட்குற டவுட்னா, ப்ரோ இது எப்படி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இங்க ஒரு செல் ட்ரேட் போட்டிருப்ப எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் தானே ப்ரோ, இங்க ஒரு செல் ட்ரேட் போட்டிருப்ப ஸ்டாப் லாஸ் ஹிட் தானே ப்ரோ அப்படின்னு கேக்குறீங்க. கிடையாது. 10:18 மேல 10:19 மேலதான் நம்ம வந்து என்ட்ரி. எங்க இருந்து என்ட்ரி? ஒருவேளை இந்த லைன் இங்க இருந்து டச் ஆயிட்டு வந்தால் மட்டும்தான் என்ட்ரி, இல்லைன்னா என்ட்ரி கிடையாது. கரெக்டா? அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வேலிட் பை செட்டப் மட்டும்தான், செல் செட்டப் கிடையாது. கரெக்டா? அப்படி இல்ல எனக்கு வந்து பை ஆகணும் அப்படின்னாலும் திருப்பி மார்க்கெட் இங்க வந்துட்டு எப்படி இங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து இங்க போச்சுன்னா நான் பை ட்ரேட் எடுத்துக்கலாம். அகைன் இங்க இருந்து வர்றப்ப என்ன பண்ணணும்? செல் ட்ரேட நான் பார்க்கணும். இன்னைக்கு எனக்கு என்டையர் டே எனக்கு மார்க்கெட் எந்த லைனுமே டச் பண்ணல. பட் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைக்குமே இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு கான்செப்ட் உண்டு. ஓகேங்களா? நம்ம வீட்டுல எல்லாரும் ஏணிப்படி பார்த்திருப்போம். கரெக்டா? ஏணிப்படி நான் எல்லாத்துக்கும், நான் கிளாஸ் எடுக்கிற எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய டைலாக் தான். என்னைக்குமே தெளிவா புரிஞ்சுங்க. ஏணிப்படி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சாங்க. உங்களோட வாழ்க்கையும் இந்த ஏணிப்படி மாதிரி மேலே ஏறி முன்னேறட்டும் அப்படிங்கிறது வாழ்த்துக்கள். சரி, அது மாதிரி ட்ரேடிங் கரியரும். இப்போ இந்த ஏணிப்படியில நீங்க தரையில நிக்கிறீங்க. சரியா? தரையில நிக்கிறீங்க. இது வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகே, அது வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அது நீங்க வந்து மேலே ஏறுறீங்க. அப் ட்ரெண்ட் என்ன? மேலே ஏறிறீங்க, அதான அர்த்தம். வேற ஒன்றும் கிடையாது, டெக்னிக்கல் வார்த்தையெல்லாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு தரங்கிறது சப்போர்ட்டா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ங்கிறது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். கரெக்டா? இப்போ நீங்க மேலே ஏறிட்டீங்க. எப்படி? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மேலே ஏறிட்டீங்க. அப்போ உங்களுக்கு என்னவா இருக்கும்? ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது சப்போர்ட்டா மாறிடும். மூணாவது ஸ்டெப் சப்போர்ட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெசிஸ்டன்ஸா இருக்கும். கரெக்டா? அப்ப இது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸா இருந்தது சப்போர்ட்டா மாறிடும். இப்போ இதே இது டவுன் ட்ரெண்ட்ல, ஓகே, இதே இது டவுன் ட்ரெண்ட்ல வரீங்க. இப்போ டவுன் ட்ரெண்ட்ல எடுக்கிறீங்க. என்ன பண்றீங்க? டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது இப்போ நீங்க மேல இருந்து கீழே வரீங்க. சரியா? இது உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கும். சரியா? கீழே உள்ளது சப்போர்ட்டா இருந்திருக்கும், இது ரெசிஸ்டன்ஸா இருந்திருக்கும் டவுன் ட்ரெண்ட்ல. இது ஆட்டோமேட்டிக்கா கீழே வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா இது ரெசிஸ்டன்ஸா மாறிடும், இது சப்போர்ட்டா மாறிடும். கரெக்டா? அப்ப டவுன் ட்ரெண்ட்ல ஒரு சப்போர்ட்ங்கிறது, சரியா, ரெசிஸ்டன்ஸாவும் மாறும், ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது சப்போர்ட்டாவும் மாறும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுங்க. சரியா? அப்படிங்கிறத
தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த இடத்துல எனக்கு காலையில ஒரு சப்போர்ட் வேல்யூ கிடைச்சிருச்சு. கரெக்டா? எனக்கு காலையில ஒரு சப்போர்ட் வேல்யூ கிடைச்சிருச்சு. இருங்க வரேன். இது ஏன் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கும். சரியா? சப்போர்ட் வேல்யூ கிடைச்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், எனக்கு சப்போர்ட் வேல்யூ பிரேக் ஆச்சு. இந்த பிரேக் ஆன உடனே என்ட்ரி போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் இங்க தவறான விஷயம். சரியா? நம்மளுடைய நார்மல் செட்டப்ல கண்டிஷன் என்ன? நார்மல் செட்டப்ல அது வந்து டச் ஆயிட்டு ஒரு இடத்துல க்ளோஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் எங்க ஓப்பனிங் இருந்தாலும் நீங்க என்ட்ரி போடலாம். கரெக்டா? பட் எப்பவுமே இந்த பிரேக் அவுட்ல பிரேக் ஆன உடனே என்ட்ரி போடணும்னு கேட்டீங்கன்னா, பிரேக் ஆன உடனே என்ட்ரி போடக்கூடாது. ஓகே, பிரேக் ஆகி அதுக்கப்புறம் உங்க லைன் வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகட்டும். ரீட்ரேஸ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கேண்டில் அதுக்கு கீழே, ஓகே, ஒருவேளை சப்போர்ட்டுக்கு கீழே அப்படி இல்லைன்னா சப்போர்ட்டுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். ஒருவேளை சப்போர்ட்டுக்கு மேல க்ளோஸ் வச்சுன்னா நம்ம நார்மல் செட்டப் படி இங்க இருந்து இங்க பை பார்த்துடலாம். கரெக்டா? நார்மல் செட்டப். ஒருவேளை சப்போர்ட் அப்படிங்கிறது பிரேக் ஆயிருச்சு, பிரேக் ஆன உடனே க்ளோஸ் ஆயிருச்சு ப்ரோ அப்படின்னு என்ட்ரி போட்டோம் அப்படின்னா இதுல பிரேக் அவுட் ஃபேக் அவுட் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த பிரேக் அவுட் ஃபேக் அவுட்ல மாட்டிப்போம். பிரேக் அவுட் ஃபேக் அவுட்ல மாட்டக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இது பிரேக் ஆகட்டும். பிரேக் ஆகி டேரக்டா கீழே போனா போயிட்டா பிரச்சனை கிடையாது, அங்க என்ட்ரி கிடையாது. சரியா? பிரேக் ஆகட்டும். பிரேக் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகட்டும். உங்களுடைய லைனுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். எக்ஸாக்டா ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, எக்ஸாக்டா ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கா? ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கிட்டோம், அது கீழே க்ளோஸ் வைக்கிட்டோம். அதுக்கு அடுத்த கேண்டில் நீங்க என்ட்ரியை போடலாம். சரியா? அதுக்கு அடுத்த கேண்டில் நீங்க என்ட்ரியை போடலாம். ஸ்டாப் லாஸ் எங்க ப்ரோ வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நீங்க எங்கேயுமே ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டாம். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் மேல, அப்படியே உங்களுடைய சப்போர்ட்டுக்கு கொஞ்சம், நீங்க ஸ்விங் இங்கெல்லாம் போகணும். ஸ்விங்லாம் போனா பெருசா போயிடும். ஸ்விங்லாம் போனா ரொம்ப பெருசா போயிடும். சப்போர்ட்டுக்கு கொஞ்சம், அதாவது கொஞ்சம்னா அப்படி இப்படி ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் தள்ளி வச்சுங்க. இல்ல இப்ப 100ல எடுக்கிறீங்க, 98ல ஸ்டாப் லாஸ் இருக்கு, 98ல உங்களோட சப்போர்ட் இருக்குன்னா 96ல வச்சுங்க. அவ்வளவுதான் கணக்கு. ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. 2 பாயிண்ட் பஃபர்ல எதுக்கு அந்த சப்போர்ட் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சுட்டா முடியலையா அப்படிங்கிற நிறைய கான்செப்ட் இருக்கு, அதுக்குள்ளலாம் போக வேண்டாம். அங்க இருந்து நீங்க ஈஸியா 1:3 ஒரு விஷயம் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ட்ரேடு கிடைச்சிருக்கும். சரி, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ட்ரேடு கிடைச்சிருக்கும். இங்கேயே உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கும். என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டாப்ல 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் ப்ரோ அப்படின்னு கிடையாது. இப்போ இதுதான் இந்த ட்ரிக், நான் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்றேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த ட்ரிக் தான். 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணல. எனக்கு கம்ப்ளீட் ட்ரேடு வேண்டாம். கம்ப்ளீட் ட்ரேடு 1000 பாயிண்ட் கூட போயிட்டு போகுது, எனக்கு தேவையில்ல. எனக்கு என்னோட ரிஸ்க் ரேஷியோல கிடைச்சால் போதும். பட் நார்மலா நீங்க ஸ்விங் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஹோல் டே வெயிட் பண்ணிருப்பீங்க. இருக்கிறதுல இரிட்டேட்டான ஒரு விஷயமா நடந்திருக்கும். சரியா? 1:3க்கு நீங்க ஹோல் டே வெயிட் பண்ணிருப்பீங்க. தெரியும் நினைக்கிறேன். 1:2 11 மணிக்கு ட்ரேடு போட்டு, பட் அது ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கு கரெக்டாக இருக்கும். சரியா? பட் நீங்கள் பிகினராக நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இதில் மாட்டிப்பாங்க. 1:3 எப்போ இங்கே ட்ரேடு போட்டுட்டு இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பீங்க. 2 மணி வரைக்கும். ஒரு மனுஷனால இந்த சார்ட்டை பார்த்துட்டு எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இரிட்டேட் ஆகும், கடுப்பாகும், எல்லாமே ஆகும். பட் நம்மளுடைய கான்செப்ட் என்ன? இந்த பிரேக் அவுட்ல, அதாவது இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா மாறும் போதும் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டா மாறும் போதும் பிரேக் அவுட்ல என்ட்ரி வைக்கிறீங்கன்னா நீங்க ஸ்டாப் லாஸ் இங்க வைக்க வேண்டாம். ஓகே, இது வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் மாதிரி தான். லைக் தீபாவளிக்கு போனஸ் கொடுக்குறாங்களா வேலை வைக்கும்போது, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் மாதிரி தான் அந்த ட்ரேட்லாம். மற்றபடி நார்மல் செட்டப்ல வந்துச்சுன்னா அது நல்ல ட்ரேடு, அந்த மாதிரி ட்ரேடு, அதுதான் நமக்கு மெயின் ஃபோக்கஸ். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ இவ்வளவுதான் கான்செப்ட். 1:3 அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருக்கும். அப்போ இன்னைக்கு பேசிக்கா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 ட்ரேடு, ஒரு பை காலையில. சரியா? ஒரு பை காலையில. இது வேறங்க, எந்த எக்ஸ்சேஞ்ச் இருந்தால் இப்போ எக்ஸ்சேஞ்ச் தெரியாமையா இருக்கு, அடிக்கடி வந்துட்டு இருக்கு. 949க்கு. சரியா? 949க்கு. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10:16க்கு ஒரு செல் ட்ரேடு. ஏன் செல் ட்ரேடு? இது வந்து பிரேக் அவுட் என்ட்ரி. ஓகே, இது வந்து பிரேக் அவுட் என்ட்ரி. செல் ட்ரேடு நீங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க 10:30க்கு க்ளோஸ் பண்ணிருப்பீங்க. எந்த ட்ரேட் எடுத்தாலும் 4 மணி நேரம் ஹோல்ட் பண்ணலாம் கிடையாது. 15 நிமிஷம் 20 நிமிஷத்துல ட்ரேடு முடிஞ்சிடும். சரியா? தெளிவா புரிஞ்சா? 15 நிமிஷம் 20 நிமிஷத்துல ஆட்டோமேட்டிக்கா ட்ரேடு முடிஞ்சிடும். அப்படிங்கிறத வைத்து நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு வெபினாருக்கான டீட்டெயில் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன் இப்போ இது கூட சரி, இது இந்த கான்செப்ட் கூட அந்த இம்பேலன்ஸ், சரியா, அந்த ப்ரொஜெக்ஷன் பாருங்களேன். நீங்க எனக்கு அந்த கான்செப்ட் நம்ம டேல போட்ட கான்செப்ட் எப்படி பாத்தீங்கன்னா, நீங்க காலையில செல் ட்ரேட இங்கேயே பிடிச்சிருக்கலாம். அதாவது பையை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமே செல்ல பிடிச்சிருக்கலாம். இதை விட இது இன்னும் கொஞ்சம் ஏர்லியா இருக்கும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இவ்வளவுதான் வித்தியாசம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸ் தான். ரொம்பலாம் பண்ணுறோம். எல்லா ட்ரேடுமே எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ப்ராஃபிட் தான். கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும், அவ்வளவுதான். எப்படி இதுக்கு வந்து நம்ம இப்போ மெம்பர்ஷிப்ல ஒரு அமௌண்ட் இருக்கு, அதை விட கம்மியான அமௌண்ட்ல தான் நம்ம வாங்குறோம். முதல் வரக்கூடிய 5 நபர்களுக்கு மட்டும் இது கொடுக்கப்படும். நான் கிட்டத்தட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கேன், 5 நபர் இது வரைக்கும் யார்ட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கல. ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணி வச்சிருக்கேன். டைமிங் மட்டும் இந்த 5 பேர்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரீ டைம் 5 பேருக்கும் கம்ஃபர்டபுளான ஒரு டைம்ல நான் வந்து உங்களுக்கு டைமிங் மட்டும் கன்ஃபார்ம் பண்றேன். அதை வந்து வாட்ஸ்அப்ல கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரி அட்வான்ஸ் கான்செப்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லேர்னிங் தான். கரெக்டா? இந்த மாதிரி கான்செப்ட்லாம் பிடிச்சிச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் எனக்கு இந்த மாதிரி ஆர்வங்கள் வரும். நல்ல நல்ல கமெண்டா சொல்லுங்க. நல்லா இருக்கு, இப்படி இருக்கு, இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன். நீங்க பரவாயில்ல, நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றது தப்பு இல்ல. சரியா? அது தப்பை திருத்திக்கிறவன் தான் ஒரு நல்ல ட்ரேடர்.
அப்ப தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, இல்ல ப்ரோ இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டேன், நீ கிளாரிஃபை ஆச்சு, இதெல்லாம் சொல்லுங்க. சரி, அது சொல்லும் போது நல்லா இருக்கும் எனக்கு பார்க்கும்போது. நானும் உங்களுக்கு ஒரு ஒரு கன்வர்சேஷன் கிரியேட் ஆகும். இல்ல ப்ரோ இந்த தப்பை இப்படி மாத்திங்க ப்ரோ, அவ்வளவுதான். காசு கொடுத்து பண்ணலாம்னு அவசியம் கிடையாது, எல்லாமே பண்ணுவோம். இவ்வளவுதான் கான்செப்ட். சரியா? ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. அது மாதிரி அந்த ஸ்விங் லோ ஹை அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே.